சுவாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் பிரியா கார்த்தி. இந்த சேனலை ஆரம்பிக்க காரணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது நாளடைவில் ஆர்வம் அதிகமாகி நிறைய புது புது டிஷ்ஷஸை செய்ய கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட எல்லா ரெசிபீஸையும் மனமும் சுவையும் சேனல் மூலிமா உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் உப்புட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், நெய், உப்பு, ஏலக்காய் தூள். மைதா அரை கப், 125 கிராம். கொஞ்சமாக சால்ட் சீட். இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இணக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். ஒரு டவல் போட்டு மூடி வச்சிருங்க. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். கடலை பருப்பு 1/4 கப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம். இப்போ வந்து தண்ணியில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்து 800 ml நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நார்மல் வீட்டில் சொம்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1.5 சொம்பு பக்கமாக தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பருப்பை வடிகட்டிக்கலாம். வேக வச்ச பருப்பை சில போட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச பருப்பு இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து பூரணம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் இப்போ வந்து அரை கப் தேங்காய், அது வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம், அது நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் நெய்யோடு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா 80 கிராம். 60 கிராம் பருப்புக்கு 80 கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பூரணம். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரும். தேங்காயும் வெல்லமும் இப்போ நல்லா ஒரு பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பு பொடியை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கோங்க. நல்லா ஆறட்டும். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். சின்ன சைஸாகவே எடுங்க, அதுவே கரெக்டாக தான் இருக்கும். வாழை இலை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நெய் தடவிட்டு எப்படி விரிக்க ஆரம்பிச்சு நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை உள்ளார வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடும் போது
மேலே இருக்க மைதா மொத்தமாக பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சன்னமாக தட்டிக்கோங்க. பார்க்க பூரணம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம தோசை தவாவில் வச்சு செய்யும் போது அப்படி தெரியாது. இப்போ ஒன்று சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது மேலே நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான நெய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனம் சுவையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.